4:33 அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. இங்கிலீஷ்ல படி. என்னது? அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் 4:43 ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் 4:33 and Acts 4th chapter 33rd verse. And with great power the apostles gave witness to the resurrection of the Lord Jesus. அப்போ கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து யாரு? லாசருவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமா சாட்சி கொடுத்தாரு. நம்ம கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமா சாட்சி கொடுத்தா, இயேசு லாசருவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமா சாட்சி கொடுக்கிறார். லாசரு எழுப்பினாரா இல்லையா? அப்போ கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. இயேசு நம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் உயிர்த்தெழணும். ஆதாம் வழியாக நம்ம பாவம் செய்து நம்ம மேலே மரணம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ லாசரு மரித்திருக்கிறான். ஆதாம் வழியாக பாவம் செய்து அதனால் ஒரு வியாதி வியாதி எதில் வருமா? அது பாவலிஸ்லன்னு என் தாய் என்னை பாவத்தில் பாவத்தினுடைய விளைவு வியாதி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ இயேசு லாசருடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுத்து என்ன பண்ணார்? செத்தவனை உயிரோடு எழுப்பிட்டாரா இல்லையா? இப்போ இயேசு நம்முடைய வியாதியெல்லாம் ஏற்றுக்கிட்டு சிலுவையில் மரிச்சார். சிலுவையில் என்னமா பண்ணார்? உலகத்தில் எல்லாருடைய வியாதியை ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இப்போ அவர் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்குறாரு. என்ன சொல்ல வரேன்னா, உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தா உயிர்த்தெழுதல் உண்டாகும். மரணத்தை குறித்து நீ மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தா மரணம் உண்டாகும். எதுவும் கம்பசோசரம் கிடையாது, மர்மம் கிடையாது, எல்லாம் ஓப்பன். மரணத்தை குறித்து சாட்சி சொல்றியா, மரணம் உண்டாகும். உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்குறியா, உயிர்த்தெழுதல் உண்டாகும். லாசரு கல்லறையில் போய் இயேசு என்ன பண்ண, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன்னு இருப்பார். யோவான் 11ஆம் அதிகாரம் யோவான் 11 41 யோவான் 11:23 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்றாரு. படி John 11:25. Jesus said to her, I am the resurrection and the life. He who believes in me, though he may die, he shall live. அப்போ என்னை விசுவாசிக்கிறவன்னா உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறியா, மரணத்தை விசுவாசிக்கிறியா? ஆதாமுக்குள்ள பிறக்கிறோம், மரணத்தை விசுவாசிக்கிறான். விசுவாசிக்கிறது என்னது? மரணத்தை தேவனுக்கும் கொடுக்கணும், ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். மரணத்தை விசுவாசித்தா மரணம் உண்டாகும். உயிர்த்தெழுதலை விசுவாசித்தா உயிர்த்தெழுதல் உண்டாகும்.
இப்போ லாசருவை உயிரோடு எழுப்புறாரு. பாரு யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சேலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சேலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார்கள். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். எப்படின்ச்சா, அவன் கால்களும் கைகளும் பிரேத சேலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சேலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவித்து விடுங்கள் என்றார். இவனை என்ன பண்ணணும்? கட்டவித்து விடு. மரண கட்டுக்குது, சாப கட்டு, வியாதி கட்டு, தரித்திர கட்டு, பாதாள கட்டு, இதெல்லாம் கட்டவிச்சு வரணுன்னாக்கா இயேசுவின் உழித்ததை குறித்து சாட்சி கொடுறோம். படி ஜான் 11:41 44 வெளியபடி. வசனம் சொல்லிபடி. John 11th chapter 41st verse. Then they took away the stone from the place where the dead man was lying, and Jesus lifted up his eyes and said, Father, I thank you that you have heard me. And I know that you always hear me, but because of the people who are standing, I said this, that they may believe that you sent me. Now, when he had said these things, he cried with a loud voice, Lazarus, come forth. And he who had died came out, bound hand and foot with grave clothes, and his face was wrapped with the cloth. Jesus said to them, loose him and let him go. 44 பஸ்டியா. அப்போ லாசருவே வெளியே வாண்டாரு. இப்போ இயேசு என்ன பண்ணிட்டாரு? லாசருவின் உழித்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்குறாருங்க. அங்கே என்ன பட்சம்? அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உழித்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. இங்கே இயேசு என்ன பண்ணுறாரு? லாசருவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்குறாரு. அவன் பேரை சொல்லி இயேசு சிலுவையில் இந்த லாசர் என்ன பண்ண வியாதிப்படுத்தானமா மச்சான்? லாசரு வியாதியாக இருந்தான்னு போட்டுக்குது. லாசரு வியாதி வந்து தான் என்ன பண்ணா மறிச்சிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. அப்போது மாத்தாள் இடத்தில் அவருடைய சகோதரிடத்தில் லாசரு இடத்தில் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதை அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அப்போ வியாதிப்பட்டு இன்னும் 2 நாள் தங்குறாரு. வியாதி முத்தி என்ன ஆயிடுது? மறிச்சிட்றான். மறித்து அடக்கம் பண்ணிட்டதுமே இயேசு வந்து என்ன பண்ணுறாரு? லாசருவின் உழித்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்குறாரு. யாருக்கு சாட்சி கொடுக்குறான்? பிதாவாகிய தேவனுக்கு. ஆதாம்லேருந்து 2ஆம் முழு உலகத்துக்கு சாட்சி கொடுக்குறான். அவன் மரணம் தேவனுக்கும் பாதிப்பு, ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பாதிப்பு. நம்ம பாவம் யாரை பாதிக்குது? நம்ம ஆதாமின் பிள்ளை. ஆதாமின் பாவம் முழு உலகத்தையும் பாதிக்குது. அந்த முழு உலகத்துக்கு உழித்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கணும். பிதாவாகிய தேவனுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி. ஒரு ஆள் பாய்க்கூடாம ஒரு ஆளுக்கு உயிர்த்தெழுதல் கொடுக்கலாம் கூட அந்த ஒரு ஆளுக்கு மரணத்தை குறித்து சாட்சி கொடுக்குற அந்த மரணம் தான் உனக்கு வேலை செய்யும். அதாவது தான் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஜீவனை உயிர்த்தெழுமே கொடுக்குது. இயேசு எப்படி அன்பு கொடுத்தாரு? அன்பு சிலுவையில் பிதாவே இவங்களுக்கு மன்னிமணி சொல்லி உயிர்த்தெழு ஜீவனை கொடுத்துக்கிறாரு.
தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு, அதனால தான் முழு உலகம் ஒரு ஆளை பகைச்சாலும் சபிச்சாலும் உழித்ததில் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யெல்லாம் உனக்கு வேலை செய்யாது. தேவடைய ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலக தரித்திரம் என்கிற மரண சக்தி நீ ஐஸ்வர்யம் உன்னை சந்திக்கும். ஆரோக்கியம் தழும்புகளா ஜீவ காது ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தான் கண்ணு பூத்துக்க கூட்டு கண்ணு தரக்கும் செவிட்டுக்காது தனக்கு குஷ்டவாக்கி சுத்தமானா ஆற்று லங்ஸ் கிட்னி எல்லாமே ஜீவ சரம் ஜீவ ரத்தம். அதை குறித்து இயேசுவை குறித்து சாட்சி, உழித்ததை குறித்து சாட்சி, பாவ மன்னிப்பை குறித்து சாட்சி மிகுந்த பலமாக கொடுக்கணும். இல்லைன்னா நன்மை தீமை காரியத்தை சுய நீதி அநீதி அது மரணத்தை குறித்த சாட்சி ஆதாம் சாட்சி. பாவத்தையும் மரணத்தை தேவனுக்கு மிகுந்த பலமாக காட்டுது. குடும்பத்துக்கு உன்னை பூமி சபிக்கப்பட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கணும் இல்லை சாகவே சாவ. அதுதான் தேவனுக்கும் காட்டுது உலகத்தும் காட்டுது. நன்மார்க்கும் துன்மார்க்கும் சுய நீதி அநீதி. ஏசு யாரு? ஜீவ விச்சத்துக்கனி. ஏசு என்ன சொல்றாரு? நானே உடித்ததும் யோவான் 11:20. ஏசு அவளை நோக்கி, நானே உடித்ததும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்க்குது. அப்போ உடித்ததிலும் ஜீவனை குறித்து சாட்சி கொடுக்கணும். உன் பேர் சொல்லி, உன் மனைவி பேர் சொல்லி, உன் பிள்ளைங்க பேர் சொல்லி, உன் கணவர் பேர் சொல்லி, உன் ஏரியாவில் இருக்கிற சபையில் இருக்கிற விசுவாசிங்க பேர் சொல்லி உடித்ததில் குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தீங்கன்னா அவர்கள் எல்லார் மேலே பூர்ண கிருபை உண்டாயிருக்கான். இப்போ லாசர் மேலே பூர்ண கிருபை வந்துமே என்ன பண்ணான்? மரித்தவன் உயிரோடு வந்தான்குது. உன் மேலே பூர்ண கிருபை இருந்துச்சுன்னா மரித்த காரியெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். சாபம் உயிர்ப்பிக்க, ஆசீர்வாதம், தரித்திரம், ஐஸ்வர்யம், வியாதி உயிர்ப்பிக்கப்பட்டு ஆரோக்கியம் வரும். தழும்புகளை சுகம் உண்டாகும். ஆற்றில் லங்ஸில் கிட்னியில் அபிஷேகம் இறங்கி இறங்கி ஜீவ கண்ணு ஜீவ காது ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸ் ஜீவ வார்த்தை தேவி நீதிட்டு உயிர்த்ததல் மரித்து கிடக்கிற காரியெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். ஆதாம் மூலமாக மரணம் வருது. நன்மை தேமரியத்தக்க கனி புஷிக்கிற நாளில் சாகவே சாவா எல்லாம் செத்து கிடக்குது. அதில் உயிர்த்தெழு ஜீவனம் ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் தேவி நீதிட்டு உயிர்த்தது தான் இயேசு. அதை குறித்து சாட்சி கொடு. தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து வாய்நாள் எல்லாம். அப்போது அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அப்போது மேலே பூர்ண கிருபை உண்டானா வாழ்க்கையில் ஜீவத்தில் ஊழியத்தில் பொருளாதாரத்தில் வேலை தளத்தில் ஊழியத்தில் ஜீவனை குறித்து சாட்சி கொடுக்கணும். அப்போது யோவான் 11:41 அப்போது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவித்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். புரியுதா? அப்போ மரித்தவன் வெளியே வரான் பாரு. கட்டப்பட்ட பிரேத சீலையோடு கடற தோட்டத்திலிருந்து வெளியே வரான். இங்கே பாருங்க. அப்போது சீலைகளால் கட்டப்பட்டுக்கிறான். அவனை கட்டவித்து விடுங்கள். அப்போது லாசரின் உழித்ததில் குறித்து சாட்சி கொடுக்குறாரு இயேசு. இப்படி ஒவ்வொருத்தனை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. உன்னுடைய உழித்ததிலை குறித்து சாட்சி கொடுக்குற. நீ ஆதாம் வழியாக பிறந்து மரணத்தை குறித்து சாட்சி கொடு. ஆதாமின் மரணம் மிகுந்த பலமாக பேசுகிற சுய நீதி அநீதி நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தீங்கன்னாக்கா மரணத்தை குறித்து பூர்ண கிருபை இருக்காது. உனக்கு பூர்ண சாபம் தான் இருக்கும் மேலே. வாழ்க்கையில், சரீரத்தில், குடும்பத்தில் பிசாசுக்கிரி இதாக இருக்கும். மரணத்தை குறித்து சாட்சி கொடுத்தோம். உழித்திலும் ஜீவனை குறித்து தேவ ஆவியானவர் பசுத்த இயேசுடைய பூர்ண கிருபை இருக்கும். அதுதான் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். நம்முடைய செய்தி என்ன செய்தி? ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். மரித்தவன் உயிரோடு கூட வந்தான். கிறிஸ்து உயிர்த்தேலும் ஜீவனமாகிற அந்த லாசர் கல்லறையை போட்டுட்டு அப்போ யார் உயிர்த்தேலை குறித்து சாட்சி கொடுக்குறார் இயேசு? ஒவ்வொரு விசுவாசியின் உயிர்த்தேலை குறித்து சாட்சி கொடுக்குறார் மிகுந்த பலமா. நீ நன்மை தீமை குறித்து தான் மரணத்தை குறித்தே சாட்சி கொடுத்துருந்தாக்கா மரணம் தான் கிரி செய்யும் உனக்குள்ள. நன்மை தீமையே பேசியிருந்தாக்கா. அதனால தான் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடி அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமோ ஜீவனமாக இருக்கிறேன். அவர் உயிர்த்தேலும் ஜீவனமாக இருக்கிறார். பிசாசு பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தெய்தல். அப்போ ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின. அப்போது புது சிருஷ்டி, பழையவைகளெல்லாம் பாவட்டும் மரணம் ஒழிஞ்சு போயிடுச்சு. அப்போது உழித்ததை குறித்து சாட்சி கொடு. சீக்கிரம் சாக மாட்டேன், நீ நீடித்த ஆயுசுள்ளவனா இருப்பாய். நான் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆகி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிக்கிறேன். உனக்கு தீர்க்காயுசும் ஜீவனமாக வாக்குத்தத்தம், புதிய இஸ்ரவேலன் வாக்குத்தத்தம், நீ தீர்க்காயுசும் ஜீவனமாக இருப்பார். அப்போது உழித்தையிலையும் ஜீவனையும் குறித்து சாட்சி கொடுக்கணும். உன் பேர் சொல்லி தேவனுக்கு பிதாகுமார் பசுத்தாகி ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும், ஒரு ஆள் பாய் கூடாமல். நம்ம என்ன பண்ணோம், ஆதாம் வழி அப்போ நன்மை தீமையை சாகவே சாகுவாய். பாவத்தின் சம்பளம் மரணங்குது நம்ம மேலே. ஆதாமின் சிந்தை மரணம், சுயநீதி அநீதி, பாவம் கண்களில் சுயநீதி அநீதியை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா மரணத்தை குறித்து சாட்சி குத்துனேங்கிற மரணம் சந்திக்கும். மரணம் வந்து எண்டு. பாவம் ஒரு மரண சக்தி, வியாதி ஒரு மரண சக்தி, தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த, சுயநீதி, தரித்திரம், இது இன்னும் நோக்கு, இது மரண சக்தி. அதுதான் உன்னை வந்து திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்றார். அதனால தான் மத்திய மார்க் லூக்காம்போது அவர் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறார். மரித்த லாசரு உயிரோடு கூட வந்து நிற்கிறான். மரித்தவன் உயிரோடு கொண்டனா. அப்போ லாசருவின் உழித்ததை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்கிறாரு. லாசரு பேரை சொல்லி உழித்தேனும் ஜீவனையும் பிதாகுமார் பசு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்ததுமே மரணம் டெலிட் ஆகிட்டு பசுத்தாய் வந்து சாவுக்கு உயிர்த்தல் வந்து நிற்கிறான் உயிரோட. அப்போ இயேசு உழித்தேனும் ஜீவனை கொடுத்தா சாட்சி கொடுத்துக்கிறார். மத்திய மார்க் லோகம் போய்தோம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ விருட்சத்துக்கு கனி தான் கொடுக்குறாரு. நம்ம நன்மை தீமை கனி கொடுத்து மரணத்தை கொடுத்து சாட்சி கொடுத்து எங்கே பார்த்தாலும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்டு இருக்கிறாங்க. இயேசு குஷ்ரோகிகளை சுத்தப்படுத்தினார்கள், பிசாசுகளை வியாதியஸ்தர் சுத்தமாக மரித்தோர்களும் உயிரோடு ஏற்பட்டார். அப்போ மரணத்துக்கும் பரிகாரம் உடித்தையிலும் ஜீவனம், அதை குறித்து சாட்சி கொடுக்குறாரு தேவன் தனக்கு உலகத்து. அதனால பூர்ண கிருபை உண்டாயிருக்கிறது. அப்போது மக்கள் என்ன பண்ணணும், நீ உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சுவிசேஷம் என்ன மரணமாக உயிர்த்ததில்ல, உயிர்த்ததிலும் ஜீவனம் தான் சுவிசேஷம். இயேசு உழித்ததிலும் ஜீவனமாக இருக்கிறார், அதை சாட்சி கொடுக்கணும், மிகுந்த பலமாக கொடுக்கணும். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. அப்போது ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க மரணத்தை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. நன்மார்க்கம், சுயநீதி, அநீதி, உலகம் ஃபுல்லாக மரணக்கரியை செய்தா இல்லையா, மரண சக்தி, பாதாள சக்தி. அதான் ஏதேன் தோட்டது தேவனுடைய வார்த்தையை மீறி தேவன் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளில் சாகவே சாவாய். மரணத்தை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகுந்த பலமாக பேசுகிறான் பாரு மரணத்தை, சுயநீதி அநீதியை. இயேசு தேவ நீதி. அப்போது நன்மை தீமை, நன்மார்க்கு துன்மா, நல்லவன் தீயவன் சாகவே சாவா, அது மரணத்தை குறித்த சாட்சி. தேவன் தனக்குள்ள மரண சக்தி உரிமை திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அப்போ உடித்தையிலும் ஜீவனை குறித்து சாட்சி கொடுக்கணும். இப்போ அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உழித்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அப்போது பூர்ண கிருபை உண்டாகுது லாசருக்கு. பூர்ண கிருபைன்னு என்னது, செத்தவன் உயிரோடு வரதான் பூர்ண கிருபை. தரித்திரத்தில் செத்துக்கிற, சாபத்தில், வியாதியில், வறுமையில், பாதாளத்தில் செத்து கிடக்கிற, அதுக்கு உடித்தையில் தேவர் இயேசு கிறிஸ்துவின் ஆமண்ட வாக்கு தான் உயிர்த்தெழும் ஜீவனம். மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்கும். உன் பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பேர் சொல்லி, உன் சபையில் இருக்கிற ஜனங்கள் பேர் சொல்லி உழித்தெழும் ஜீவனை கொடுக்கணும். நன்மை தீமையை சுயநீதி அநீதியே பேசிட்டு இருக்கிறாரு. அது மரணத்தை குறித்து சாட்சி கொடுக்கும். ஒரே அசுத்தாவியாக தான் சபையாக குடும்பமாக தேசங்களில் பட்டங்களில். அப்போது அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உழித்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடைய அவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். அவனுக்கு தேவையானதை தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவில்லாதிருந்தது. அதான் பூர்ண கிருபை, ஒன்றும் குறைவில்லை. அவர்கள் எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டுச்சான், பூர்ணமாக இருந்துக்கிறாங்க பாருங்க. அப்போது உழித்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தாக்கா என்னது, பூர்ண கிருபை உண்டாகி ஒன்றும் குறைவில்லாத வாழ்க்கை இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த கர்த்தர் ஜீவன் உள்ளவர். பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. ஆதாமின் சிந்தை மரணம்,
மாம்ச சிந்தை மரணம், சுய நீதி, அநீதி, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, கண்களிச்சா மாஞ்சம், இதே சாட்சி கொடுத்திருந்தாக்கா பூர்ண சாபம் மரண சக்தி தான் கிரியை செய்யும். அதான் ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துக்குள் மறுபடி வந்து கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த உழித்தெய்தலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதை தக்கதாக பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவில்லாதிருந்தது. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். அப்போ உழித்தெய்தலை குறித்து சாட்சி கொடுக்கணும். இயேசு லாசர் உழித்தெய்தலை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. அப்புறம் நாயினுடைய மகன் நாயின் ஒரு மகன் யாரு பாடையை தொடர்றாரு. அவனுடைய உழித்தெய்தலை ஜீவனை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. நாயின் ஒரு மகன் என்ன பண்ணுறான், வாலிபன் சத்தம் உயிரோடு கூடிய. அப்புறம் என்னது, ஜபாலிய தலைவனுடைய மகளை சிறு பெண்ணே எழுதுரு. அப்போ அவளுடைய உயிர்த்தெழி ஜீவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இயேசு திரளான மரித்தோரை சரித்திரம் சொல்லுது. வாலிப மரணத்தை விரும்பலை. அப்போ உடித்தெயிலும் ஜீவனை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்கணும். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உழித்தெழும் ஜீவனம். அந்த உழித்தெழும் ஜீவனே மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்துருந்தார் இயேசு. மத்திய மார்க்கு போய்தான் நானே உழித்தெழும் ஜீவனமாக இருக்கேன். நீ என்ன பண்ணுவ? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவந்திருப்பாங்க. ஜீவ சரீரம் ஜீவரத்தம். என்ன சரீரம்? சரீரம் ஜீவ சரீரம், நன்மை தீமை சரீரம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மாறின இயேசு ஜீவ சரீரம் ஜீவரத்தம். அதில் உயிர்த்தெழும் ஜீவனுக்கு அதை குறித்து சாட்சி கொடுக்க போறியா? மரணத்தை குறித்து சாட்சி கொடுத்துருக்க. சுயநீதி அநீதி பாவத்தையும் மரணத்தையும். மரணத்தை குறித்து சாட்சி கொடுத்தா மரணம் தான் உண்டாகும். நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷ்கின் நாளில் ஷாகவே ஷாவாய். ஆவா, எங்கே போனாலும் மரணம். எந்த நாட்டுக்கு போய், எந்த தேசம், எந்த கிராமத்துக்கு போ, பிசாசு உரிமையாக வரும். நன்மை தீமை கனியை சாப்பிட்டுக்கிறேன், மரண சக்தி கொடுப்பேன். வியாதி வரணும், தரித்திரம், அவமானம், வெக்கம், இந்த எல்லாத்தையும் குத்து மறைச்சி வச்சு பாதாள வெளியே இழுத்து விடுவான். சீரியஸான மேட்ரு. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு உயிர்த்தெழும் ஜீவனை குறித்து சாட்சி மிகுந்த பலம் பூர்ண கிருபையோட சந்திக்கான். ஒரு கிறிஸ்துக்குள் தான் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைகள் எல்லாம் ஓய்ந்து போயின. அல்லேலூயா. அப்போது பூர்ண கிருபை உண்டாயிருக்கணும்னா உழித்தெய்தலை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? அப்போ நானே உழித்தெய்தலும் ஜீவனமாக இருக்கிறேன்ட்டாரு. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக வாசிங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு லாசரு வியாதிப்பட்டு மரித்து போயிடுறான். அப்போ லாசருவின் உழித்தெய்தலை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்குறார் இயேசு. உன்னுடைய உழித்தெய்தலை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்குறாரு. என்னுடைய ஒவ்வொரு விசுவாசி இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவந்தில் பங்கெடுக்க எல்லாரையுடைய உழித்தெய்தலையும் குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தார் சிலுவையில். பிதாவே இவர்களுக்கு மண்ணின்னு சொன்னாரா இல்லையா? மண்ணின்னு சொல்லி ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் கொடுத்துக்கிறாரு. சொல்லி பிதா குமார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்து உழித்தெழு ஜீவனுக்கு சாட்சி கொடுத்துட்டாரு. மேலே காட் பேட் பார்ட்டில், மேன் பேட் பார்ட்டில் அந்த உழித்தெழு ஜீவனை குறித்து நீ சாட்சி கொடுத்தினாக்கா உனக்கும் பூர்ண கிருபை உண்டாயிருக்கும். மரித்தோலிருந்து உழித்தெழு பாவ மன்னிப்பு நீ தரித்திர மரணம், வியாதி மரணம், சாப மரணம், அவமான வெக்க நிந்த சகலவித மரண சக்தி உழித்தெழு உண்டாகி பூர்ண கிருபை உண்டாகும். அவர்கள் எல்லோரும் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. யோவான் 11:11 இயேசு மரியாளும் அவன் சகோதரனாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவர்களாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். இந்த வியாதினால் தான் நம்ம மரணம் வருது. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலையை அவருடைய பாதங்களில் துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். இயேசு மாத்தாளிடத்தும் அவனுடைய சகோதரனிடத்திலும் லாசரு அன்பாயிருந்தாள். அவன் வியாதியசனாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் இருந்தார். அப்புறமா தான் என்ன சொல்கிறாரு, அப்படியே நீ படி வந்து அதிகாரம் ஃபுல்லாக படிக்க நமக்கு நேரம் இல்லை. அப்போ 23வது நான் இயேசு அவளை நோக்கி நானே உழித்தெழும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போது உழித்தெழும் ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். நீ நம்ம ஆதாம் வழியாக பிறந்து மரணத்தை விசுவாசிக்கிறோம். விசுவாசம் என்னது? தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு மிகுந்த பலமாக மரணத்தை குறித்து சாட்சி கொடுக்குது. நன்மை தீமை காரியத்தை
சாகவே சாவாய். யோவான் 11:25. அப்போது உழித்திலும் ஜீவனை குறித்து மிகுந்த பலமாக சாய். உன் மனைவி பேச சொல்லி, பிள்ளைங்க பேச, ஏரியா இருக்க ஜனங்க, சபையில் இருக்க ஜனங்க, முழு உலகத்தில் விசுவாசினா தேவன் தனக்கு ஆதாம் உழித்திலும் ஜீவனம், தரித்திரத்தில் உழித்ததில்லை, எல்லையற்ற ஐஸ்வர்யம், சாபத்தில் உயிர் ஆசீர்வாதம், வியாதியின் உயிர் ஆரோக்கியம். அதனால தான் இயேசு எங்கே போனாலும் உழித்திலும் ஜீவனை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தாரு. அப்புறமா தான் என்ன சொல்கிறாரு, அப்போது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்தை கல்லை எடுத்து போட்டார்கள். யோவான் 11:41. அப்போது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை சோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசி அப்படி சொன்னாராம். இவர்களை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். உரத்த சத்தம் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 4:33 என்னது, கர்த்தராகி இயேசு ஊழியத்தை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாக, இங்கே மிகுந்த சத்தமாக போட்டுக்கிட்டாரு. இயேசு இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாக சாட்சி கொடுக்கணும். உரத்த சொல்ல மரணத்தை பேசக்கூடாது. பலமாக சபிக்கிறேன், நிந்திக்கிறேன், தூஷிக்கிறேன், செத்து போன்னு சத்தமாக பேசக்கூடாது. சாவு தான் வரும். அப்போது உரத்த சத்தமாக, இங்கிலீஷில் படி லாசரு இது யோவான் 11:43 என்ன போட்டுக்குது, உரத்த சத்தத்துக்கு என்ன போட்டுக்குது, ஜான் 19:11-41. அப்போ உரத்த சத்தமாக உழித்தையிலும் ஜீவனையும் தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் கொடுக்கணும். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் ஆதாம் 2 உழித்தையிலும் ஜீவனை பேச சிலுவையில் நம்முடைய வியாதியெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு, நம்முடைய தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு பிதாவே இவர்களுக்கு மகா சத்தமாய் கூப்பிட்டு, பிதாவியுடைய ஆவி விட்டு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் நினைக்குது. அந்த ஜீவ சரஞ்சு உயிர்த்தெழு ஜீவனுக்கு சாட்சி கொடுக்குறாரு. ஈட்டியாருக்கு ஆதாம் முழு ஒருத்தர் 3ஆம் நாள் நிறைய உயிர்த்ததில்லை. அப்போ அவருடைய உயிர்த்தெழு ஜீவனை குறித்து, சிலுவையில் உயிர்த்தெழு ஜீவனை குறித்து சாட்சி மிகுந்த சத்தமாக பேசுறாரு. உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய வியாதியை, உன்னுடைய தரித்திரத்தை, உன்னுடைய அவமானத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டு சிலுவையில் உயிர்த்தெழு ஜீவனை பற்றி என்ன பேசினார்? யாரையா சபிச்சாரா, நிந்திச்சார், நன்மத்தையும் பேசினாரா? பாவத்தையும் மரணத்தையும் பேசவே இல்லை. சிலுவையில் ஜீவ வார்த்தை உயிர்த்தெழு ஜீவன் பிதாவையும் விடுக்கையில் ஆபியோபித்து மகோசத்துவம் ஜீவனை விட்டான். ஜீவ சைரம் ஜீவரத்தம், அதில் உயிர்த்தெழு ஜீவனுங்குது. ஈட்டம் அதே ஜீவ சரம் ஜீவரத்தம், ஜீவ விருட்சத்திகனி. அதனால தான் நம்முடைய செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ். 100% உலகத்தில் எங்குமே கேட்டீங்க விலையேற பெற்ற சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண, குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். 100% ஜீவ மார்க்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏராளம் செய்திகளை கொடுத்துக்கிறேன். ஜீவ மார்க்கத்தை கேளுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த ஜான் 11:43 படி 43 மிகுந்த சத்தமாக இருக்குது. அது உரத்த, அதுக்கு என்ன போட்டுக்கு பாரு, ஜான் 11:43. Now, John 11th chapter 43rd verse. Now when she had said these things, she cried with a loud voice. மிகுந்த சத்தம் உயிர்த்தெழுந்து தேவன் தனக்கு பேசிகிட்டே இருக்கணும். அவர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. இப்போ லாசருக்கு பூர்ண கிருபையினால் பசுத்தாய் அறிக்கை லாசர் உயிரோடு கூட வந்து நிற்கிறான். அவனுடைய கட்டை அவித்து விடுங்கள்ட்டாரு. ஜெபலாமா? கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்து வெளிப்படுத்த சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண பிதாகுமார் பசு ஆதாம் முழு பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர் 4:33 கர்த்தராகிய இயேசுவின் உழித்தலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இல்லைனாக்கா சாத்தானாகிய ஆதாமின் மரணத்தை குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுப்பேன். மரண அட்ரஸ் கேட்டுட்டு வருவான். திருடவும் கொல்லும் வழிக்கு வருகிறான் என்று வேறொன்று நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாக்கி அது பரிபூர்ணப்படும். அதை இயேசு உயிர்த்தெழு ஜீவனமாக்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், அவமானத்தில், வெக்கம், எந்த எல்லாத்தையும் இப்போ உயிர்த்தெழு பெற்றுக்கொள்வான். தேவி நீதித்து உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசு ஆதாம் முழு வளர்த்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்துக்கு சோர்ந்து போகாமல் கொடுக்க, அசுத்தாயத்தை பசுத்தாய் இருக்க உயிர்த்தெழு ஜீவன் உண்டாக, பூர்ண கிருபை உண்டாக, இந்த சத்தியத்தை கேட்குற ஒருவனை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறங்க தாவே. கர்த்தராகிய இயேசு உழித்தலை குறித்து
மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்கும்படி அவர்கள் எல்லாரும் பூர்ண கிருபை உண்டாகும்படி ஆதாமின் சிந்தை மண்ணு கிறிஸ்து சிந்தியோ ஜீவன சமாதானம் ஆதாம் மூலமாய் ஏந்து போன கிறிஸ்து இயேசு மூலமாய் சகலத்தை பெற்றுக்கொள்வேன் நித்திய ஜீவன பல்லவராஜ் ஆசுவாத ஐஸ்வர்யம் ஆதிகள் வெளி இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தெல்லாம் பெற்றுக்கொள்ள நித்திய ஜீவன பல்லவராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள இந்த சத்தியத்துக்கு ஒரு ஒப்பு கொடுக்குறங்க தாவே சோம்பரம் நூறு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமாக கிருபை கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறாங்க இந்த வேசம் வந்து கிறிஸ்து சிந்தை எல்லாருக்கும் இருக்கும்படி இந்த செய்தி கேட்குற ஒரு ஒப்பு கொடுக்குறங்க தாவை மாபெரிய ஏபிளை கொண்டு வரும்படி பெரிய காரியங்களை செய்யப்படி ஜெபிக்கிறங்க தாவே சோத்ரா சோத் ஏசு எங்கு சுற்றி இந்த பிசாசின் வல்லமையில் ஆகப்படி யாவரையும் குணமாக்குறேன் சுற்றிதான் நானே நல்ல மேய்ப்பன் ஜல்லுக்காய் ஜீவனே குணாந்து ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் வந்து முழுத்து அசுத்தாய் பசுத்தாய்க்கு தேவத்துலாம் பணிவிடை செய்ய கதாயே இந்த செய்தி கேட்குற ஒன்றை பயன்படுத்தும்படி ஜெயிக்க கதா ஒரு மாபெரிய எப்படி கொண்டு முழு உலகத்தில் எனக்கு ஏசு ஜீவன் பரிவர்த்தனை பிதாக்கு ஆதம் வந்து முழுத்து கொடுக்குற கதா அசுத்தாய் பசுத்தாயிருக்கும் உயிர் தெரிஞ்சவனு மாம்சமானி யாவருக்கும் இடைவிடாம எக்காலம் பிதா ஆதாம் வந்து முழுவதுக்கு மிகுந்த பலமாக சாட்சி பாவட்டு மனத்து அசுத்தாய் பசு உயிர் தெரிஞ்சவனு உண்டாக இந்த சத்தியத்தை கேட்குற ஒரு பயன்படுத்தி ஆச்சரியக்காய் நன்றி சொல்லுக்கா பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெபிக்கும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபடி இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே கத்தருக்கு மகிமுண்டாவதாக என்னுடைய பேர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள் இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இது அங்கே தான் நான் ஊழல் செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தினந்தோறும் விலையேறப்பட்ட சத்தியங்களை கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகளுக்கு இந்த செய்தியை ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன் குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர் உள்ளவர்களெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் ஆமாம் கர்த்தரை கனம் பண்ணுங்கள் இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புவது கூகுள் பே நம்பர் 733-958-6648 காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக இயேசுனா நானே உடித்திலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் இயேசுவை விசுவாசி அந்த இயேசு நானே வழி சத்தி ஜீவனமாக இருக்கிறேன் அவர் உயிர்த்தோடு ஜீவனமான அதை மிகுந்த பலமாக சாட்சி கொடுக்க தேவன் தனக்கு ஆதாம் மூடுகளுக்கு பூர்ணக்கு இருக்க உங்கள் மேலே உங்கள் பிள்ளை மேல் சபை விசுவாசி வேறு ஜனங்களுக்கு மேல் உண்டாக நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருங்க பூமிக்கு உப்பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கடைசி நாள் ஏபில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தி 26/11/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த செய்தியை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டுவீர்கள் அவரே உயிர்த்தேலும் ஜீவனமாக இருக்கிறார் அவர் உயிர்த்தேலும் குறித்து மிகுந்த பலமாக சாட்சி கொடுங்க தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து உங்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருக்கும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள்